பாண்டியனோட குடும்பத்துக்கு இங்க எல்லாருமே நம்ம குமார் மேல போட்ட கேஸ் இறங்கி வருதுன்னு தெரிஞ்சோடனே நம்ம அரசியை கூட்டிட்டு கோர்ட்டுக்கு போறாங்க. அங்க போனோடனே நம்ம குமார் நம்ம கண்கலைங்க கிட்ட அரசியை பத்தி சொல்றாங்க. இந்த மன்னிச்சிட அரசி, நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு தான், எனக்கு என்ன தண்டனை கிடைச்சா சந்தோஷம் படுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்தா பாண்டியன் ரொம்ப நல்ல மாதிரி நடிக்காதுடா, அது மட்டும் இல்லாம நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்க, இப்படி என் பொண்ணுகிட்ட பேசி கேஸ் வாபஸ் வாங்க நினைச்சிட்டு இருக்கேன், என் பொண்ணு அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண மாட்டா, அது மட்டும் இல்லாம நல்லவனே கிடையாது, திட்டம் போட்டு என் பொண்ணு ஏமாத்திருக்கணும், நான் சும்மா விட மாட்டேன் அப்படி சொல்றாங்க. வா அரசி, இவன்ட்டு என்ன பேசிட்டு இருக்க அப்படி சொல்லி கூட்டிட்டு போயிடுறாங்க உள்ள. அதே மாதிரி ஜட்ஜு கிட்ட போய் நம்ம அரசியை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அப்ப அரசி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டோம்னா குமரவேல் அப்படியே கண்கலைங்க கிட்ட அரசியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜட்ஜு நம்ம குமரவேல்கிட்ட கேட்கறாங்க, என்னப்பா இந்த பொண்ணு சொல்றதுலாம் உண்மைதானா, நீ தான் இந்த பொண்ணை கடத்திட்டு போய் இந்த மாதிரிலாம் டார்ச்சர் பண்ணி அது மட்டும் நம்ம கட்டாய கல்யாணம் பண்ண பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உன்னை குமரல் கண்கலங்கிக்கிட்டே நம்ம அரசிக்கிட்ட கையெடுத்து கும்பிடுக்கிட்டு, ஆமா நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு தான், அந்த பொண்ணு சொல்றது எல்லாமே உண்மைதான், நான் தான் எல்லாத்தையும் பண்ணேன், எனக்கு தண்டனை என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க நான் தாராளமா ஏத்துக்கிறேன், நான் பண்ண பாவத்துக்கு எனக்கு நான் தூக்கு தண்டனை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன மன்னிச்சிட அரசி, மன்னிச்சிடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு அங்க எல்லாரும் முன்னாடி மனைவி பேக்குறாங்க. இந்த பக்கம் இதெல்லாம் பார்த்து நம்ம குமரனோட அப்பாவுக்கு செம்ம ஷாக் ஆகுது. இந்த பக்கம் நம்ம உடனே அரசி சொல்றாங்க, நான் என்னமோ தப்பு பண்ணேங்கிட்ட தூக்குல பொண்ணு நினைக்கவே இல்லை, அது மட்டும் இல்லாம எங்க மனசார தப்பு உணர்ந்து நினைச்சா அதே மாதிரி உணர்ந்துட்டாங்கன்னு இந்த கேஸ் வாபஸ் வாங்கிற அப்படி சொல்லிட்டு மிகப்பெரிய குண்டு தூக்கப்படுறாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னா குமரல் அப்படியே கண்களைங்கிட்டே செம்ம ஷாக்கோட பாக்குறாங்க. இந்த பக்கம் பாண்டியன் கோமதி எல்லாம் செம்ம ஷாக்கோட பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் குமரலோட அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாங்கன்னு நினைச்ச மாதிரி இந்த பொண்ணு முட்டாள்தனமா முடிவு எடுத்துட்டு நம்ம பையன் வெளியே வந்துட்டான், அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தை என்ன பண்றா பாரு அப்படி சொல்லிட்டு மனதை சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அதே மாதிரி குமரல் நான் பண்ண பாவத்துக்கு தண்டனை கொடுங்க, பொண்ணு பேச்சு கேட்டு நான் கேஸ் மட்டும் வாபஸ் வாங்க வச்சிடாதீங்க, நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு, எந்த ஒரு பொண்ணுக்கு பண்ணக்கலாம், நான் மிகப்பெரிய துரோகத்தை பண்ணிட்டேன், அவளுக்கு கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்காத அரசி, நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு, உனக்கு மிகப்பெரிய துரோகம், நான் தண்டனை அனுப்பிச்சு தீருமா அப்படி சொல்றாங்க. உடனே அரசு அதெல்லாம் தேவையில்லை, என் மனசார தெரிஞ்சு எனக்கு அதே போதும் அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து அரசி கிளம்புறாங்க. இந்த பக்கம் உடனே குமரவேல் இந்த அப்பா ரொம்ப நல்ல ஒரு மாதிரி அரசியல்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்கறாங்க, மன்னிச்சு முன்ன தப்பா நினைச்சுக்கிட்டேன், எனக்கு மிகப்பெரிய நல்லது பண்ணிருக்க, என் பையனை நீ வெளியே கொண்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படி சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுறாங்க. இதெல்லாம் பார்த்தா பாண்டியனுக்கு கோமதிக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு, ஏதோ அப்பன பிள்ளைய மறுபடியும் சேர்ந்து ஏதோ டிராமா பண்றாங்க, நம்ம பொண்ணு வர போய் கேஸை வாபஸ் வாங்கிடலாம் அப்படி சொல்லிட்டு பாண்டியன் ஒரு பக்கம் மனசுல நினைச்சிட்டாங்க. செம்ம ஷாக்கோட இதோட எங்கே போய் முடிய போது தெரியல அப்படி சொல்லிட்டு திணறிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம பாண்டியனும் கோமதியை பயந்த மாதிரியே குமரல் எங்க அப்பாவும் சேர்ந்து திட்டம் போட்டு இந்த மாதிரிலாம் பண்றாங்களா, அரசு மறுபடியும் குமரல் வலையில சிக்க போறாங்களா பொறுத்து வரப்போற விடியல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.